புதிகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் அகல்யா, கிளினிக்கல் டயட்டிஷியன், உணவியல் ஆலோசகர். இன்றைக்கி நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்துக்கு என்ன மாதிரி உணவு எடுக்கணும், தூங்கத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி உணவு எடுக்கணும், என்னென்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தூக்கம் அப்படின்றதுனாலே நம்மளோட அதாவது நம்ம எப்படி சாப்பிட்றோம், சுவாசிக்கிறோம், அது மாதிரி தூக்கமும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த தூக்கத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணாமல் யாருமே தூங்குறது கிடையாது. அதாவது ஃபோனோ இல்லை ஒரு ஐபேடோ இல்லை ப்ளே ஸ்டேஷனோ அந்த மாதிரியான ஒரு பொருள்களுக்கு வந்து நம்ம வந்து அடிக்ட் ஆகிருப்போம். முக்கியமாக இப்போ இருக்கிற ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீன் டைம், அதாவது நம்ம டிவி பார்க்குறதோ இல்லை ஃபோன் பார்க்குறதோ அந்த நேரங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தூக்கத்தோட தன்மையை வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம், அது வந்து நமக்கு படிப்படியாக கம்மியாயிடுச்சு. ஸோ இது எப்படி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், உணவுக்கும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் எவ்வளோ ஒரு சம்மந்தம் இருக்கோ அது மாதிரி தூக்கத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் நமக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. முக்கியமாக இந்த உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அப்படின்னா ஒரு 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 பேஷண்ட்டாக இருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு உடல் ரீதியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு நல்ல வேண்டிய விஷயம், சரிங்களா. ஸோ இது எப்படி என்ன பண்ணணும், தூக்கத்துக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு நல்ல உணவு தேவை. அதாவது இது நைட்டை மட்டும் சாப்பிட்றதுனால நமக்கு தூக்கம் வந்து கரெக்டாக வந்துடும், நைட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டால் தூக்கம் வரும்ன்றதை விட மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் நமக்கு தூக்கம் வந்து அமையுது, சரிங்களா. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம ரொம்ப ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக வாழ்ந்துட்டுருக்கோம், ரொம்ப செடென்ட்ரியாக இருக்கோம், நினச்ச நேரத்துக்கு தூங்குகிறோம், நினச்ச நேரத்துக்கு எந்திரிக்கிறோம், அந்த மாதிரி இல்லாமல் பர்டிகுலராக நம்ம வந்து ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது சர்க்காடியம் ரிதம்னு ஒன்று இருக்குது. சர்க்காடியம் ரிதம்னா என்ன அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிட வேண்டாம், எவ்வளோ சாப்பிடணும், இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷனை நம்ம பாடிக்கு கொடுக்கறது இந்த சர்க்காடியம் ரிதம் தான். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நம்ம உடம்பு சொல்கிறது என்னன்றது நம்ம கேட்குறது கிடையாது. அதுக்கு மாறாக ஆர்டிஃபிஷியலாக நம்ம நிறையா பண்ணுறதுனால தான் இந்த ரிதமை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியறதில்ல. அதுதான் உண்மையான ஃபேக்டர். ஸோ இப்போ தூங்குறதுக்கு என்னென்ன முன்னாடி என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்டா நமக்கு வந்து தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாழைப்பழம், பாதாம், இல்லைனா வந்து பால், ஸோ இந்த மாதிரியான உணவுகள் வந்து தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுக்கும்போது இது வந்து மெலட்டானின், அதாவது நம்ம காம் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கெமிக்கல் வந்து எப்போவுமே ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரூ அவுட் த டே வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு, இல்லை ஒரு ஃப்ரைட் ஃபுட்டு, இல்லை காலையிலேருந்தே ரொம்ப கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த காஃபி அதிகமாக குடிக்கிறவங்களோட பழக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 8லேருந்து 9 கப் வரைக்கும் காஃபி, 10 கப் வரைக்கும் காஃபி, ஒரு 2 hours ஒன்ஸ் காஃபியோ டீயோ குடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான சாப்பாடு முறைகளை வந்து நம்ம மாற்றணும். ஏன் அப்படின்னா, இந்த காஃபியில் இருக்க கெஃபைன் வந்து நம்மளை தூங்க விடாமல் நம்மளோட மூளையை வந்து எப்போவுமே ஆக்டிவாக வச்சுருக்கு. ஏதாவது ஒன்று திங்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவாக வச்சுக்கிறது தான் நமக்கு காஃபியோட வேலை. அடுத்தது பார்த்திங்கன்னா டீயும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளை தூங்க விடுறதில்ல. அடுத்தது ஈவன் சாக்லேட், ஒரு சிலர் வந்து நான் தூங்குறதுக்கு முன்னாடி சாக்லேட் சாப்பிடுவேன், இல்லை ஈவினிங் சாக்லேட் சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த சாக்லேட் என்ன பண்ணுதுன்னா, சாக்லேட்லேயும் பர்சன்டேஜ் ஆஃப் கெஃபைன் இருக்குது. ஸோ இந்த கெஃபைனும் நம்மளை தூங்க விடாமல் தடுக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து கண்டிப்பாக தடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட், அதாவது இந்த ஃப்ரைட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, சாட் ஐட்டம், இந்த மாதிரி அந்த வந்து ஈவினிங்க்கு மேலே ஒரு 3-4 o'clock மேலே வந்து அதிகமாக சாப்பிட்றது. அதே மாதிரி இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய பாஸ்தா, பீட்சா, இந்த மாதிரியான பொருட்கள் வந்து ஈவினிங் உணவுகளை வந்து நம்ம ஈவினிங் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, டைஜஷன் டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்குது. ஸோ டைஜஷன் டைம் ரொம்ப அதிகமாக எடுக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும், நம்ம ஒரு வேளை ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் இந்த ஒரு ஃபுட்டை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7-8 மணிக்கு மேலே இந்த உணவை எடுத்துக்கிட்டால் நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு மினிமம் 1-2 hour ஆகுது. அப்போ நம்ம தூங்க போகிறது ஒரு 10 மணிக்கு படுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு படுக்கிறோன்னா நம்ம அந்த டைஜஷன் டைம் கூட நம்ம பாடிக்கு கொடுக்கறது இல்லை. அப்போ என்ன ஆகுது, நம்ம தூங்கும்போது நம்மளோட உடம்பு பாடியோட ரிப்பேர் ஒர்க் பார்க்காம, டீடாக்ஸ் பண்ணாமல் டைஜஷனோட ஒர்க் மட்டுமே அது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் கிடைக்கிறது கிடையாது. இதுதான் ஒரு ஓப்பன் ஃபேக்ட். அதனால தான் நைட்டு தூங்கும்போது எப்போவுமே ஒரு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது இட்லி, இடியாப்பம், இல்லைனா வந்து சப்பாத்தி, இதை வந்து ஒரு 7 o'clock மேக்ஸிமம் 8 o'clock நம்ம டின்னர் முடிக்கும்போது எப்போவுமே ஒரு 8 o'clock சாப்பிட்டு ஒரு 10:30 மணிக்கு படுக்கிறோம், ஒரு 10-11 மணி மேக்ஸிமம் படுத்துடுறோம் அப்படின்னா இந்த டைம் வந்து நமக்கு டைஜஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியான செரிமானம் ஆகிரமான ஃபுட்டு சாப்பிடும்போது
இன்னுமே வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏன் வந்து நம்ம லைட்டாக சாப்பிட்றோம், தூங்குறதுக்கு உண்டான டைஜஷன் ஈஸியாக நடக்கணும். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும் பாடி. இப்போ அந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகுது, பாடியில் வந்து கரெக்டான அந்த ஆசிட்ஸ் வந்து செக்ரேஷன் நடக்குது. மறுபடியும் பிரேக் த ஃபாஸ்ட் மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அந்த 12 மணி நேரம் கேப்க்கு அப்புறம் நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு எகெயின் மோஷன் போயிட்டு மறுபடியும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இந்த இன்டர்வல் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ரித்தம். ப்ராப்பராக நம்ம மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒரு ப்ராப்பர் டைமுக்கு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்னால் பிரேக்ஃபாஸ்ட் டைம், லஞ்ச்னால் லஞ்ச் அண்ட் டின்னர்னால் டின்னர் ஒரு பர்டிகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் ஃப்ரேம் செட் பண்ணி ஃபாலோ பண்ணி வரும்போது இந்த சர்க்காடியம் ரிதம் வந்து ப்ராப்பராக நமக்கு பாடியில் ஒர்க் ஆகுது. ஸோ இதேவே வந்து தூங்காமல் ஒரு 4 மணி நேரம் தான் தூங்குறாங்க, ஆனாலும் அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணுறாங்க, மறுபடியும் ரொம்ப டயட்டாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இது ப்ராப்பராக எந்த ரிசல்ட்டும் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்களோட ப்ராப்ளம் அவங்களோட தூக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தூக்கம் அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றது தான். ஸோ நான் உங்களுக்கு கடைசியாக சொல்ல வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, ப்ராப்பராக ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஒரு 6:30 அந்த மாதிரி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சோன்னே உங்களுக்குன்னு ஒரு சைக்கிளிக் ஒரு ருட்டீன், அதை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு ப்ராப்பர் டைமிங், ஒரு 8:30 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட், ஒரு 11 o'clock ஒரு மிட் மார்னிங்க்கு ஏதாவது ஒரு ஹெல்தி ஸ்நாக், அப்புறம் ஒரு 1 to 2 லஞ்ச், 4 o'clock எகெயின் உங்களோட மிட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது, அண்ட் டின்னர் வந்து 7 to 8 முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு 6 to 7 hours ஸ்லீப், ஒரு 8 hours ஸ்லீப் பாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா நத்திங் லைக் இட். ரொம்ப பாடி ஹெல்தி ஆகிடும், உங்களோட ஸ்லீப் சைக்கிளும் நல்லா ருட்டீன் ஆகிடும். முக்கியமாக உங்களோட பாடி வந்து நீங்கள் சொல்கிறத வந்து கண்டிப்பாக கேட்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவி ஃபுட் எடுத்துக்காதீங்க, லைட்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட் த்ரூ அவுட் த டே கண்ட்ரோல்டாக எடுத்துக்கோங்க. இந்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.